Hi friends, welcome to Aari Creatives. In the video la silk thread jewellery making la thread wrapping procedure நம்ம வந்து போர்ட்ல எப்படி first thread wrapping பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான requirements பார்த்துக்கோங்க. இப்போ வந்து writing pad உங்கள்ட்ட வந்து எந்த மாதிரி writing pad இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லனா calendar board இருந்தாலும் ஓகே. அது silk thread நீங்க வந்து என்ன கலர் சூஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ல silk thread எடுத்துக்கோங்க. fabric glue எடுத்துக்கோங்க, கட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன cello tape. உங்கள்ட்ட என்ன டேப் அவைலபிளா இருக்கோ அது. மேக்ஸிமம் வந்து அந்த கிளாஸி டேப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சுத்துறத வந்து ஸ்ட்ராண்ட்ஸ்னு சொல்லுவோம். எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா இந்த போர்டோட சைஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து உங்களோட போர்டு என்ன ஹைட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிட்டு அதுக்கேத்தாக்ல இப்போ 30 cm போர்டா இருந்துச்சுனா 25 ஸ்ட்ராண்ட்ஸ்னும் 35 cm போர்டா இருந்துச்சுனா 33 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுக்கிறது மாதிரி நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேங்கிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அதில் எனக்கு வந்த சைஸை வச்சு நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சைஸ் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாக்கில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து மாறும். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராண்ட்ஸை நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது உங்களுக்கு 10 இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட கூடுதலாக எடுங்க, இல்லைனா கம்மியாக எடுங்க. சப்போஸ் வந்து 33 ஸ்ட்ராண்ட்ஸை விட நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ 33 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து மேக்ஸிமமாக எடுத்துக்கோங்க, அதோட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து கேலண்டர் போர்டு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரைட்டிங் பேட் சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரைட்டிங் பேட் எடுத்துக்கலாம். இது வந்து செல்லோ டேப், கிளாஸி செல்லோ டேப். கொஞ்சம் விட்த் அதிகமாக இருக்கிறதா இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். தென் கட்டர், சில்க் த்ரெட். இவ்வளோதான் இந்த த்ரெட் ராப்பிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கேலண்டரோட டாப் சைட் அண்ட் பாட்டம் சைட் ரெண்டு சைட்லேயுமே நாம் இந்த செல்லோ டேப் இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது சில்க் த்ரெட். நான் இதில் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா நம்மளோட த்ரெட் வந்து அங்கே எங்கேயும் மூவ் ஆகாது, நூல்கண்டு அப்படியே இருக்கும். ஸோ அதனால இதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேப் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேப் பண்ணும்போது நம்மளோட தம் ஃபிங்கர் ஃப்ரண்ட்லையும் ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் எல்லாம் இதுக்கு பின்னாடியும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ த்ரெட்டை வந்து ஒரு 5 cm இல்லை அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஃப்ரண்ட்ல விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை வந்து தம்பை வச்சு இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றும் போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட் இனிஷியலாக பிடிச்சிருந்தோம்ல அதுக்கு மேலே இது வரும். பட் ஓவர்லாப் ஆகக்கூடாது, பக்கத்துலேயே இருக்கணும். நல்லா டைட்டாக நம்ம வந்து ரேப் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இப்போ வந்து நான் 2 கட் பேங்கிள்ஸ்க்கு 33 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிற அளவில் நான் வந்து சுற்றி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கேத்தாக்கில் நான் வந்து ரேப் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து ஃப்ரண்ட்டில் கரெக்டாக நம்மளோட தம்பு வச்சு பிடிச்சிக்கணும், பேக்கில் இதை வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாத மாதிரி 33 ஸ்ட்ராண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கணும். பக்கத்தில் வரலாம், ஆனால் ஓவர்லேப் ஆகக்கூடாது, க்ராஸ் ஆகக்கூடாது. மாதிரி 33 ஸ்ட்ராண்ட்ஸும் நாம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேங்கிள்ஸ் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேங்கிள்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கும்ல, ஸோ அதில் எவ்வளோ த்ரெட் நம்ம ரேப் பண்ணி வைக்கணுமோ அதை இனிஷியலாக நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியும். ஸோ இதை மாதிரி 33 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் வந்து சுற்றிருக்கேன். ஒரு ஸ்ட்ராண்டுங்கிறது ஒரு முழு சுத்தை தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். எனக்கு 33 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படுது. பட் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை, சரியா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். பட் இப்படி இழுக்கும்போது ஓவர்லேப் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் இந்த தம்பையும் விட்டுறக்கூடாது,
இங்கேயும் விட்டுறக்கூடாது. இது ரெண்டும் நமக்கு டைட்டில் இருக்கணும். இந்த ஃபிங்கர்ஸை வச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். மூவ் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாத மாதிரி நம்ம இதை மூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிட்டா இனி 13 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்துக்கணும். பாட்டத்தில் நமக்கு ஓவர்லேப் ஆனால் கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் டாப்பில் நமக்கு ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் எல்லாத்தையும் நான் வந்து நெருக்கி எடுத்திருக்கேன். இதே மாதிரி பிடிச்சிக்கணும். இன்னும் 13 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. அதையும் நாம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. கேப் இல்லாமல் கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நாம் எடுத்துக்கணும். பாட்டத்துலேயும் அதே மாதிரி நாம் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பேக்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இதை கட் பண்ணிக்கணும். த்ரெட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, கையை விட்டுறக்கூடாது. பேக்லேயும் நல்லா டைட்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் உள்ளதும் நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் க்ளூவை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப்புக்கு கரெக்டாக வச்சு இதை வந்து மேலேருந்து கீழே பார்த்து நம்ம கம்மை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து கம் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது நல்லா காயணும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கம் வந்து அப்படியே காஞ்சிடும். சீக்கிரமாகவே காயும். இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது காயதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஓவர்லேப் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி கம் போட்டு இனி ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வந்து த்ரெட் வந்து நல்லா காஞ்சி கிடைக்கணும். 5 மினிட்ஸ் காயணும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் த்ரெட் ரேப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தால ரேப் பண்ணிக்கலாம். எல்லாம் திருப்பி வச்சு இந்த பக்கத்தில் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி நம்ம வந்து ரேப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு குயிக்காக ஒர்க் முடியும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இதை பார்க்குறோம். இது நல்லா ட்ரை ஆகியிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நான் ஒன்று ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து 2 பேங்கிள்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேங்கிளுக்கு இதுவும் அடுத்த பேங்கிளுக்கு அதுவும் நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து எவ்வளோ பேங்கிள்ஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கணும். இதை எப்படி கட் பண்ணலான்னு நான் காட்டுறேன். இப்போ இதில் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து கம் போட்டு வச்சுருக்கேன். இது நாம் ஒரு 1 சென்டிமீட்டர் மட்டும் கேப் இருக்க மாதிரி இந்த கம் போட்டதுலேருந்து 1 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதில் கம் போட்டதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டரை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவலில் நாம் கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு கட்டர் எடுத்துக்கலாம். நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடிய கட்டர் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி எல்லா த்ரெட்டும் மேலே வர்றது மாதிரி இப்படி நம்ம லைட்டாக இப்படி தூக்கணும்னா அழகாக இலகி வரும். இலகி வந்த பிறகு அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி இலக்குனீங்கன்னா உங்களுக்கு அழகாக இலகி வரும். இதுக்காக தான் நம்ம இந்த செல்லோ டேப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் எப்போ பேங்கிள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது வரைக்கும் இதை வந்து கட் பண்ணவே கூடாது. இல்லைன்னா நமக்கு ஈஸியாக தத்து பிடிச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இனி நம்ம பேங்கிள் ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாத மாதிரி நம்ம கம் போட்டு வச்சுருக்கோம்னா ரேப் பண்ணும்போது
எல்லா த்ரெட்டுமே நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி விரிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா இப்படி சுருண்டு சுருண்டு வரும். நமக்கு வந்து பேங்கிள் வந்து நீட்டாக இருக்காது, நல்ல ஃபினிஷிங் கொடுக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நாம் ரேப் பண்ணி அதை வந்து நாம் பேங்கிளை ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த எண்டையும் நாம் பேங்கிள் ரேப் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த எண்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏதாவது ஒரு எண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதும் நம்ம அப்படி கட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்துட்டா போதும், வந்துடும். அது நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி நம்ம வந்து பேங்கிள் ரேப் பண்ணும்போது த்ரெட் ராப்பிங் நம்ம போர்டில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.